பாப்பாவோட பொம்மையை தேடும்போது நிறைய மாத்திரை ஸ்ட்ரிப்ஸ் கிடைச்சது. அது எதுக்கான மாத்திரை, ஏன் மெடிக்கல் பாக்ஸ்ல போடாம உங்க மாமா தனியா வச்சிருக்காருன்னு புரியல. அதான் பாத்துட்டு இருக்கேன். அக்கா, அது என்ன மாத்திரை? ஒன்னு பண்ணு, அதை அப்படியே எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விடு. நான் அதை என்ன மாத்திரைன்னு உனக்கு செக் பண்ணிட்டு கால் பண்றேன். சரி, அனுப்பி வைக்கிறேன். சரிக்கா. கிளியராவே இல்ல. எதுக்கும் இன்னொன்னு அனுப்புவோம். கோமதி, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாத்திரை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் பெர்மிஷன் இல்லாம என்னோட திங்ஸ்லாம் தொடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அதையும் மீறி எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. என் மேல சந்தேகமா உனக்கு? ஐயோ, சந்தேகம்லாம் இல்லைங்க. அப்புறம் பாப்பா ஒரு கார் பொம்மையை தேடி தர சொன்னா, அதான் அவ பொம்மையை தேடிட்டு இருந்தா. இது இங்கதான் பொம்மை வைக்கிற இடமா இது? இல்லங்க, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து பொம்மை கிடைக்கல. அங்க தேடி பாருங்கன்னு பாப்பா தாங்க சொன்னா. அப்பதாங்க இந்த மாத்திரை எல்லாம் கிடைச்சது. என்ன மாத்திரங்க இது? இது அன்னைக்கு என் கால் அடிபட்டுச்சுல, அப்போ வலினால ரொம்ப துடிச்சல, வலிக்கு டாக்டர் கொடுத்த மாத்திரமா அது. அண்ட் இந்த மாத்திரை பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் எல்லா மெடிக்கல்ஸ்லையும் கிடைச்சிடாது. அதான் கொஞ்சம் பல்காகவே வாங்கி வச்சுட்டேன். திடீர்னு திரும்ப எனக்கு வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், இந்த மாத்திரை எடுத்து போட்டுப்பேன். அது சரிங்க, இதையே யார் கண்ணையும் படாம தனியா எடுத்து வச்சிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, மெடிசன் பாக்ஸில் ஏற்கனவே ஏகப்பட்ட மாத்திரை இருக்கு. உனக்கும் தலைவலி தலை சுத்தல் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு மாத்திரை தூக்கி வாயில போட்டுக்கிற. அதோட இந்த மாத்திரை கலந்து வச்சா உனக்கு சிக்கலாயிடும். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவி டோஸ். நார்மலாக இருக்கிறவங்க இதை போடக்கூடாது. அதான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். ஓ சரிங்க. கோமதி, இந்த மாத்திரை பற்றி என்கிட்ட விசாரிச்ச ஓகே. எதுக்காக ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்த? அது ரஞ்சிதாக்கு அனுப்பதாங்க. அவளுக்கு எதுக்கு அனுப்பணும்? இல்லங்க, எதுக்கு இந்த மாத்திரைன்னு அவன் நெட்ல தேடி பார்த்து சொல்வாள். அவளுக்கு இன்னும் போட்டோ அனுப்பல? இல்லங்க, ஏற்கனவே ஒன்னு அனுப்பிட்டேன். அது சரியா வரலன்னு தான் திரும்ப ஒன்னு எடுத்தேன். யாரு இருக்கா உனக்கு?